ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குவைத் நாட்டில் பெரிய முக்கியமான அதிர்ச்சியான தகவல் ஒன்று வந்திருக்கு. புதிய கட்டணங்கள் அறிவிச்சிருக்காங்க. விசிட் விசா அப்புறம் டிபெண்டன்ட் விசாவில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸை கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஃபீஸ் உயர்த்தியிருக்காங்க. வீட்டு வேலைக்காரர்கள் தொடர்பான பெரிய கேங் ஒன்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவைத் கவர்மெண்ட் சமீபத்தில் புதிய கட்டணங்களை அமல்படுத்தியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னாடிலாம் 10 கேடி இருந்த சில சேவைகளுக்கான கட்டணம் இப்போது 20 கேடியா இரட்டிப்பாக உயர்த்தியிருக்காங்க. இது மூலமா சில அரசு சேவைகள், அப்ளிகேஷன் கட்டணங்கள் இதுக்கெல்லாம் அதிகமாக செலவாகும். குறிப்பா அப்ளிகேஷன்ஸ், ரெனியூவல்ஸ், சில விசா தொடர்பான சேவைகள் இது எல்லாத்துக்குமே 10 கேடி போதும்னு நினைச்சா அது பத்தாது. 20 கேடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. எல்லா வகையான விசிட் விசாவுக்கு இனிமே ஒரு மாதத்துக்கு 10 கேடி கட்டணம் விதிக்கப்படுறாங்க. அதாவது ஃபேமிலி விசிட் விசா, அப்புறம் ரிலேட்டிவ் விசிட் விசா, ஷார்ட் டேர்ம் விசிட் விசா, இந்த எல்லா விசாவுக்குமே ஒரு மாதத்துக்கு 10 கேடி கட்டணம் கட்டணும். ஆல்ரெடி விசிட் விசா எடுத்து வச்சிருக்கவங்க இல்லைன்னா இனிமேல் எடுக்க போறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டிபெண்டன்ட் விசா பத்தி பார்க்கலாம். நீங்க உங்க குடும்பத்தை, அதாவது அப்பா, அம்மா, உறவினர் அவங்கள குவைத்துக்கு அழைச்சிட்டு போக நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு 300 கேடி கட்டணம் விதிக்கப்படும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய மனைவி, குழந்தைகள் இவங்களுக்கு ஒரு சில விதி விலக்குகள் இருக்கலாம். ஆனால் அப்பா, அம்மா, மற்ற உறவினர்களை நீங்க குவைத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஒருவருக்கு 300 கேடி ஒரு வருஷத்துக்கு நீங்க கட்டணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க 50 கேடி தான் கட்டினீங்க. ஆனா இப்ப அதை உயர்த்திருக்காங்க. நீங்க ஒரு வருடத்துக்கு 100 கேடி கட்டணும். ஆல்ரெடி நான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாத்துக்கோங்க. குவைத் கவர்மெண்ட் அறிவிச்ச உடனே 70+ இன்சூரன்ஸ் டிரான்சாக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரூல் ரொம்ப சீரியஸா அமல்படுத்தப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான அதிர்ச்சி செய்தி என்னன்னா, குவைத்ல 6 பேர் கொண்ட ஒரு கேங் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்ட கேங்ல 4 பெண்கள், 2 ஆண்கள் இருந்திருக்காங்க. அவங்க குவைத் வீடுகள்ல வேலை செய்யற வீட்டு பணியாளர்களை அதிக சம்பளம் தரோன்னு சொல்லி ஏமாத்தி வீட்டுல இருந்து கூட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டாங்க. போலீஸோட சோதனையில மொத்தம் 19 வீட்டு பணியாளர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் பல வீடுகள்ல இருந்து தப்பி வந்தவங்க தான். இப்படி பண்றது குவைத் சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, வீட்டு பணியாளர்களை சட்ட விரோதமா வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது, வேறு இடங்கள்ல மறைச்சு வச்சு வேலை செய்யக்கூடாது. பொதுமக்கள் எல்லாருமே கவனமா இருங்க. அதிக சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்பாதீங்க. சட்ட விரோதமான வேலைக்கு துணை போகாதீங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நாடு கடத்தல் வரைக்கும் கொண்டு போயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.